துல்கர் சல்மான் அப்படின்ற ஒரு பேர் இன்னைக்கு நம்ம கேட்டாலே லக்கி ஃபெலோயா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆமாம், வணக்கம். நான் உங்கள் நவீன் ஷோரி. இந்த நேவிகேஷன் சேனலுக்கு மறுபடியும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த நேவிகேஷனோடைய இந்த ரீல்ஸ் பகுதி, அதாவது இந்த ஷார்ட்ஸ் பகுதியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, எப்போவுமே ஓடிடியில் வெளிவந்த படங்களை பற்றி நம்ம பேசிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையில் லக்கி பாஸ்கர் அந்த வரிசையில் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்ட்டு கூட நான் இங்கே சொல்லலாம். லக்கி பாஸ்கரில் என்ன திருத்திருக்கலாம் அப்படின்றத விட அதில் திருத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்னடா இது ரொம்ப ஓவராக போதே அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். என்ன அப்படின்னா, நீங்களும் ஓடிடியில் படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, அவங்களுடைய அப்பா கேரக்டர். ஸோ அவர் பேசாமலேயே சும்மா ஜஸ்ட் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருப்பாப்புல, ஏதோ ஒரு மன உடஞ்சலாலேயே இருப்பாப்புல, அந்த ஒரு பாதிப்புலேயே இருப்பாப்புல. ஸோ அவர் திடீர்னு கிளைமேக்ஸில் எனக்கு ஆர்பிஐ தெரியும், எனக்கு ஐடி தெரியும், அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, இவங்ககிட்ட போய் பேசுங்க. இவரே ரிட்டையர் ஆனவர், சரிங்களா? ஸோ இவர் ரிட்டையர்டு ஆகிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இவர் வேலை பார்த்தவங்கள இன்னும் அங்கே ஆர்பிஐலே இருப்பாங்களா, ஐடி துறையிலே இருப்பாங்களா, அதுவும் சரியா இதுவும் சரியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி வந்தது. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் நாங்கள் இயக்குனர். பட் ஓகே, அதை தாண்டி நம்ம பார்க்க போனால் பிரமாதமான ஒரு நல்ல படம். ஆனால் இங்கே நம்ம கருத்துக்களை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு காமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போது இந்த ஆன்லைன் பெட்டிங்கு, ரம்மி, அது இது அப்படின்ட்டு உலகம் ரொம்ப அதுலேயே ஒரு அது ஒரு பெரிய போதையாகவே அது நம்ம உலகத்தில் இருக்குது. பட்டு அதுலேயும் என்ன அப்படின்னா, லக்கி பாஸ்கர் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிற ஒரு போதையை எப்போ நிறுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி தொடங்குகிறோம், எங்கே தொடங்குகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்துகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இந்த ஆன்லைனில் ஏதாச்சும் பணத்தை ஏதாச்சும் வீணாக செலவழிச்சிருக்கீங்களா, இல்லை அந்த பணத்தை சம்பாதிச்சு நீங்கள் இல்லை இது போதும் அப்படின்ட்டு நிறுத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு இங்கே சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கதையை கேட்டு பார்த்து மக்கள் வேறு யார் யார் அந்த ஆன்லைனில் விளையாடுறாங்க, காசை பணையாக வைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கும் இது ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் நிறுத்தின வகை எப்படி அப்படின்ற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த காமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். நான் உங்கள் நவீன் ஷோரி. அடுத்த ஓடிடி படத்தை பற்றி இந்த ஷார்ட்ஸ் இந்த ஒரு பகுதியில் நான் பேச போகிறேன். நன்றி, வணக்கம்.